வாங்க சாப்பிட்லாம். வணக்கம் மக்களே. எல்லாம் சளி பிடிச்சி கொஞ்சம் வாய்க்கு நல்லா இல்லாதனால சிக்கன் வாங்கி குழம்பு வச்சு காரசாரமாக மிளகு போட்டு சாப்பிட்லாம் வாங்க. சளி பிடிச்சின்னா மற்ற குழம்புலாம் நமக்கு வாய்க்கு செட் ஆக மாட்டேங்குது. ரசம் சாப்பிட்றதுலாம் பிடிக்க மாட்டேங்குது. கொஞ்சம் தொண்டையில் போய் இதெல்லாம் போய் காரமாக எரியணும். இஞ்சி பூண்டு பட்டை ஏலக்காய் மிளகு சீரகம் மல்லி எல்லாம் வச்சு ஒரு வறுத்து வெங்காயம் தக்காளி வதக்கி கூட தேங்காய் கொஞ்சம் எல்லாம் ஒரு ஆட்டி தாளித்து விட்டோம் தண்ணியால். நேற்றெல்லாம் கொஞ்சம் வாய்க்கு ஒன்றுமே தெரில. 2 வேளை மாத்திரை போடங்காட்டி கொஞ்சம் டேஸ்ட்டு தெரியுது நாக்கில் அடியில். ஆனால் தொண்டையெல்லாம் உள்ளே எரிஞ்சிகிட்ருக்கு. எரிஞ்சால் தான் தொண்டை வீக்கத்துலேருந்து தண்ணி வந்தால் தான் நமக்கு நல்லாவும். அதுக்காகத்தான் வாங்க சாப்பிடுவோம். அதோட வீட்டை சுற்றி இருக்கிற துளசி ஆடுதொடா அப்புறம் அந்த கொய்யா இலை பிஞ்சு அது எல்லாத்தையும் பச்சையாகவே ஆடு மாடு சாப்பிட்ற மாதிரி நான் பச்சையாக 2 பறித்து மென்று சாப்பிடுங்க. எல்லாம் சரியாயிடும். ஓகே, எதிர்ப்பு சக்தி வரும் நம்மளுக்கு. தலையை சாப்பிட்டு ஆடுகளை எப்படி துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்குது அது மாதிரி. சளி பிடிச்சா இந்த மாதிரி சாப்பிடணும்னு தோணுது. ஆட்டோமேட்டிக்காக. வாங்க சாப்பிட்லாம். நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இது செட்டிநாட்டு முறைப்படி. அவங்க எப்படி செய்வாங்களோ அதுபோல் அதெல்லாம் போட்டு அரைச்சி, இன்னொரு முறையும் அவங்களோட முறை இருக்குது. எல்லாம் பச்சையாக அரைச்சி தாளிச்சுட்டு மசாலா நல்லா பரட்டிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு லூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சிக்கன் குழம்புலையே 2 விதம் இருக்குது. ஒரு சிலது போடுறது அவாய்ட் பண்ணிடணும். ஒரு சிலது பச்சையாக அரைக்கணும். ஒரு சிலது வணக்கி அரைக்கணும். இந்த 2 முறைகள் இருக்குது. ஆனால் ஒவ்வொன்றும் ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இன்னொன்று என்ன மெயின் கேரக்டர்னால், நம்ம வாங்குகிற ஆடு கோழி ஆகட்டும் அது நல்லா மெஜாரிட்டியாக இருக்கணும். அப்போ தான் குழம்பு ருசி. நம்ம போடுறது எடுபடும். சரிங்களா? சாப்பிடுங்க மக்களே. வாழ்க வளமுடன். வச்சுட்டுங்களா? மீண்டும் சந்திப்போம் மக்களே.